அப்பாடா எங்க பாகிஸ்தான் ஜெயிச்சிருவானுங்களோன்னு பயந்தே போயிட்டேன்டா. பட் இருந்தாலும் கேப்டன் ஹாரி புரூக் யூ பிளே லைக் எ சாம்பியன்டா, சூப்பரா விளையாண்டா. அதாவது ஒரு டீம் கேப்டன்னா இப்படிதான் டீமை காப்பாற்றணும். நம்ம டீம் கேப்டன் காப்பாத்தினாரு பாத்தீங்களா அகமதாபாத்ல, அந்த மாதிரி நான் காப்பாற்ற கூடாது. இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலா இங்கிலாந்து தோக்க வேண்டிய மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. ஹாரி புரூக் மட்டும் இல்லைன்னா மேட்ச் முடிஞ்சு. ஒன் மேன் ஆர்மி மாதிரி விளையாண்டா இன்னைக்கு. 50 பால்ல செஞ்சுரி அடிச்சிருக்கான். அவன் மட்டும்தான் பீக் கிரிக்கெட் இன்னைக்கு இங்கிலாந்துல விளையாண்டுதான். மற்ற எல்லாரும் அவுட் ஆயிட்டே இருக்காங்க. பட்லர்லாம் மோசமான ஃபார்ம்ல இருக்கான். சால்ட் வந்தான் டக் அவுட், அங்க அவுட் ஆயிட்டே இருக்காங்க. பில் ஜாக்ஸை தவிர மத்த எல்லாருமே ஒரு சைடு அவுட் ஆயிட்டே இருக்காங்க. இவன் மட்டும் தனி பிச்சர் விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு தான். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஷஹீன் ஷா அஃப்ரிடியோட பெஸ்ட் ஸ்பெல் இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்ட் கப்ல. வேற லெவல்ல போட்டான். ரொம்ப நாள் கழிச்சு சூப்பரா போட்டான். ஆனா சொதப்பிட்டானுங்க. எங்க கோட்டை விட்டானுங்க தெரியுமா பாகிஸ்தானு? எனக்கு தெரிஞ்சு 100% உங்க ஃபீல்டிங்ல தான் கோட்டை விட்டானுங்க. ரொம்ப லத்தாஜிக்கலா இருந்தானுங்க. ரன் கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சா ஃபீல்டர் எல்லாம் முன்னாடி வரணும். எல்லாம் பின்னாடி பருப்பு சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க நினைக்கிறேன். பின்னாடி அவன் பாட்டுக்கு ஹாரி புரூக் பாட்டுக்கு 2 ரன்னா ஓடியே கொஞ்சம் பிரஷர் கம்மி பண்ணிட்டே இருந்தான். அது மட்டும் இல்ல, பேட்டிங்ல பாத்தீங்கன்னா கிங் பாபர் ஆசம், தி பூஸ்ட் பம்ப்ஸ் பாபர் ஆசம் வந்து ஒரு டெஸ்ட் நாக்கு ஆடிட்டு போயிட்டாரு. நல்ல வேலை 24 பாலுக்கு 25 அடிச்சான். 50 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பூஸ்ட் பம்ப்ஸ் மூமெண்ட் ஆயிருக்கும். பாகிஸ்தான் வேர்ல்ட்ல கதி கலங்கி போயிருக்கும்.